ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த கீ பாயிண்ட்ஸ் ஆன என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி எப்படி கணிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்பவே நல்ல ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க கேஷ் செக்மெண்ட்லயும் யூஸ் பண்ணலாம், டெரிவேட்டிவ் செக்மெண்ட்லயும் யூஸ் பண்ணலாம், நீங்க கமாடிட்டி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாலும் அதுலயும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க கம்ப்ளீட்டா டில் த எண்ட் வரைக்கும் நீங்க பாருங்க. பார்த்துட்டு நீங்க உங்களோட ட்ரேடிங்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 15 மினிட்ஸ்க்கான சார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இது என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 21 ஜூலை நடந்த ட்ரேடிங் சீசன் தான் இந்த போர்ஷன். ஓகேவா, இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் ஃபுல்லாவே இன்னைக்கு ட்ரேடிங் நடந்த ஒரு போர்ஷன். இப்போ நான் சொல்ல போறது ஃபுல் ஸ்விங் ட்ரேடுக்கான ஒரு இதான் சொல்ல போறேன். ஓகேவா, இப்போ நான் ஸ்விங் ட்ரேடு சொல்ல போறேன் அப்படிங்கறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 1 ஹவருக்கான சார்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 1 ஹவருக்கான சார்ட்ல நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்றேன். ஓகேவா, இப்போ நான் மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை என்ன எடிட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 இஎம்ஏ 8 தான் நான் பார்க்க போறேன். கலர் எனக்கு ஓகே, ப்ளூ கலர்ல வச்சுட்டேன். நீங்க பார்த்துக்கோங்க, இஎம்ஏ 8க்கான ஒரு எக்ஸ்போனன்ஷியல் சார்ட் தான் இங்க பிளாட் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன். எப்பெல்லாம் இந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஒரு கேண்டலை கட் பண்ணி வெளியில போதோ, அந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டிய இடம். திரும்ப இங்க கட் ஆகுது, ஓகே, கவனிக்க வேண்டிய இடம். அதுக்கப்புறம் கட் ஆகுறது மட்டும் இல்லாம கட் ஆகி இந்த கேண்டில் ஸ்டிக்கை விட்டு வெளியில போகணும். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த விக்க டச் பண்ணக்கூடிய போர்ஷன்லாம் விட்டுருங்க. நல்லா விக்க விட்டு வெளில போயிடணும். அந்த மாதிரியா இருக்கிற மாதிரியான இடங்கள் கேட்ச் பண்ண. அடுத்தது இந்த இடம் விக்க டச் பண்ணாலும் மார்க் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து பாருங்க வேற எங்க இருக்குன்னா, அடுத்து இங்க, அப்புறமா இந்த இடம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் இந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் உங்க கேண்டில் ஸ்டிக்கை கட் பண்ணி வெளியில வருதோ, அந்த இடங்கள்ல தான் நீங்க என்ட்ரி ஆக போறீங்க. இப்போ எப்பெல்லாம் அது இந்த ட்ரெண்ட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா இருக்கோ, அப்பெல்லாம் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கு கீழே இருக்கும். ஓகே, எப்பெல்லாம் பியர்ஸ் ட்ரெண்ட் இருக்கோ, அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கேண்டில் ஸ்டிக்கு மேல இருக்கும். இங்க கவனிச்சீங்களா, இங்க பாருங்க, இங்க ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட், இங்க எக்ஸ்போனன்ஷியல் இந்த புல்லிஷ் ட்ரெண்டுக்கு கீழே தான் பிளாட் ஆயிருக்கு. கரெக்டா, இதே இங்க பியர்ஸ் ட்ரெண்ட் பாருங்க, இந்த பியர்ஸ் ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் இந்த கேண்டில் ஸ்டிக்கு மேல பிளாட் ஆயிருக்கு. கரெக்டா, சோ நம்ம எங்க என்ட்ரி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல நீங்க என்ட்ரி ஆகணும். ஓகே, திரும்ப எக்ஸிட் எங்க ஆவீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆவீங்க. ஓகே, அப்போ இங்க நீங்க பை பண்ணுவீங்க, இங்க செல் பண்றீங்க. ஸோ இங்கனக்குள்ள நீங்க பை பண்ணி நீங்க செல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நான் காட்டுறேன். இங்க கட் ஆன உடனே நீங்க பை பண்றீங்க, இந்த இடத்துல நீங்க பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட லோயஸ்ட் ஸ்டாப் லாஸ் வைங்க. உங்க ரிஸ்க் ரிவார்டு நீங்க எப்ப வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா இங்க வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. இங்க கட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த கேண்டல்ல நீங்க வெளில எடுத்துருவீங்க.
அப்போ உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குதுன்னு பாருங்க. 2.4 வந்து கிடைக்குது ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. சரிதானா? இப்ப அதே மாதிரி நீங்க திரும்பவும் வந்து அடுத்து எங்க வந்து என்டர் ஆவீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல வந்து நீங்க செல் பண்ணிடுவீங்க. நீங்க செல் பண்ணி திரும்ப வந்து நீங்க இங்க பை பண்ணுவீங்க. ஓகே. அப்போ நான் இங்க முதல் சொன்ன இந்த பை பண்றது வந்து உங்க கேஷ் செக்மெண்ட்ல வந்து இது பாசிபிளா இருக்கும். பட் நீங்க இங்க இந்த இடத்துல வந்து நீங்க செல் பண்ணி திரும்ப நீங்க இங்க வந்து நீங்க பை பண்றது அப்படிங்கிறது கேஷ் செக்மெண்ட்ல ஆகாது. ஏன்னா இது வந்து எத்தனை ஒரு நாள், 2வது நாள்ல வந்து முடியுது. ஓகே. ஸோ கேஷ் செக்மெண்ட்ல பண்ண முடியாது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்றவங்க இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஸ்விங், இது வந்து ஒரு ஸ்விங் தான் ஆக்சுவலா. கரெக்டா? இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க ஸ்விங் ஆகி திரும்பவும் ரிட்டர்ன் போகுது. அப்போ இங்க என்ன ஒரு ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குது அப்படிங்கறத பார்ப்போமே. நீங்க எங்க என்ட்ரி ஆவீங்க? இந்த இடத்துல வந்து ஷார்ட் அடிப்பீங்க. கரெக்டா? இங்க ஷார்ட் அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டில்ல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருவீங்க. உங்களோட செல்லிங் போர்ஷன் வந்து எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க செல் பண்ணுவீங்க. கரெக்டா? டச் ஆனதுக்கு அப்புறம், கரெக்டா? உங்களுக்கு டச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல நீங்க செல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 2.18 ருபீஸ் வந்து வைக்கிறீங்க. பட் உங்களோட ப்ராஃபிட் வந்து 7.41 ருபீஸ் பெர் ஸ்டாக் வந்து நீங்க எடுக்கிறீங்க. ஓகே. இது வந்து ஷார்ட் செல்ல பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்றவங்களுக்கு இது நல்ல ஒரு இதா இருக்கும், நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். இது வந்து ஃபியூச்சர் பண்றவங்களுக்கும் பண்ண முடியும், கேஷ் பண்றவங்களுக்கும் பண்ண முடியும். ஆனா நீங்க பை பண்ணி தான் நீங்க ஸ்விங் பண்றீங்க. இப்போ பிரச்சனை இருக்காது. அடுத்த இது பார்ப்போம் செக்மெண்ட்டா. இப்போ இங்க பாருங்க. அடுத்த ஆப்ஷன் நம்ம சொன்னோம் இல்லையா? இங்க வந்து பை பண்ணணும், இந்த இடத்துல வந்து செல் பண்ணணும். இங்க இங்க வந்து பை பண்ணுவீங்க. உங்க ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ப்ரீவியஸ் கேண்டலோட லோல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க. உங்களோட ப்ராஃபிட் வந்து இங்க புக் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்போ உங்களோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ பாத்தீங்கன்னா 1.72. ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் நல்லா பெரிய ஸ்டாப் லாஸும் வச்சிருக்கோம். 2 ருபிக்கு நம்மளுக்கு டார்கெட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.50. இதான் வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ரேஷியோ. ஸோ இங்க வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க சார்ட்டை பார்த்துட்டே இருக்கணும். இந்த இடத்த கிராஸ் பண்ண உடனே நீங்க உடனே ஒரு பையிங் ஆர்டர் போடுறீங்க. திரும்ப நீங்க சார்ட்டை பார்த்துட்டே இருக்கீங்க. எப்ப வந்து திரும்பவும் கேண்டில் ஸ்டிக் கட் ஆகுதோ இந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜோட சார்ட், அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிடுறீங்க. நீங்க ஒருவேளை வந்து இந்த பொசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து நீங்க முதல்ல செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சார்ட்டை கண்டினியூஸா பார்த்துட்டே வரீங்க. எங்க திரும்ப வந்து கட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நீங்க திரும்பவும் பை பண்ணிடுறீங்க. இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய லாஜிக். ரொம்ப சிம்பிளான லாஜிக். இது வந்து நல்ல தெரிஞ்ச ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா வந்து பணம் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து சொல்லி கொடுத்துருங்க. இதை வந்து நீங்க டைரக்டா வந்து ஒரு ட்ரேடிங் இதுல நீங்க பண்ணாம ஃபர்ஸ்ட் ஒரு விர்ச்சுவல் மார்க்கெட்ல ட்ரை பண்ணுங்க. என்னென்ன மாதிரி ஆகுது அப்படின்னு பாருங்க. விர்ச்சுவல் மார்க்கெட்ல நீங்க ட்ரை பண்ணலைனாலும் ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை வந்து இதே பேட்டர்ன் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா சில ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகும், பட் வந்து வேறவங்களுக்கு ஒர்க் ஆகாது. இல்ல உங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலாம், அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த விஷயத்துல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப சிம்பிளா ஒர்க் அவுட் ஆகும். பட் நான் அதுல வந்து அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டேன். அதனால எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் காரணம். ஸோ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. விர்ச்சுவல் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுது, சக்சஸ் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே. இப்போ நம்ம என்ன சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதோட சார்ட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா 1 ஹவர் சார்ட் வந்து பார்க்குறேன். கேண்டில் ஸ்டிக் பார்ப்போம். இதுல வந்து என்ன நான் ஆட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்.
EMA. ஓகே, நான் எக்ஸ்போனன்ஷியலோட செட்டிங்ஸ் வந்து மாற்றிடுறேன். ஆக்சுவலாக வந்து பை டிஃபால்ட்டு 9 வருது, நான் வந்து 8 EMA வந்து பார்க்க போகிறேன். கலர் ஓகே தான், ப்ளஸ் செக்மெண்ட் வந்து நான் செப்பரேட் பண்ணிடுறேன். நான் தான் வந்து என்னென்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். ஒரு ஸ்விங் ட்ரேடு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அப்படின்னா டேட் வந்து 16th நடந்தது, 16th ஜூலை 16, இது வந்து 19, இது வந்து 23. ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போனன்ஷியலை வந்து எப்ப கட் பண்ணுது, இந்த இடத்துல கட் பண்ணுது கரெக்டா. அடுத்தது வந்து இந்த இடம் கட் பண்ணுது. நீங்க விக்கு வந்தாலும் விக்கையும் கன்சிடர் பண்ணணும், ஒன்லி கேண்டல்ஸ்டிக் பாடியை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க அதுக்கு தகுந்தாப்ப தான் வச்சிருப்பீங்க, அதுக்காக தான். ஓகே, நீங்க இல்ல நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா நீங்க டைரக்டா பாடி வந்து எந்த இடத்துல டச் ஆகுதோ அங்க வந்து நீங்க பண்ணலாம். நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா நீங்க அப்போ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, நீங்க விற்க கன்சிடர் பண்ண போறது இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க நார்மல் ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு விட்டுறணும். ஏன்னா நீங்க இந்த இடத்த வந்து நீங்க அடிக்க வேண்டிய இடத்த நீங்க விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அப்போ நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டே போனீங்க அப்படின்னா நீங்க இங்க எவ்வளவு வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ட்ரைல் ஆகி மேலே போயிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த இதை பாடியை கட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ரிவர்சல் எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆக இருக்கும்னா இதுக்கு முந்தின உங்களோட ப்ராஃபிட் லெவலே வந்து கட் பண்ணி ப்ராஃபிட் கொடுக்கும், உங்களுக்கு லாஸ் ஆக விடாது. ஸோ அதுக்காக தான் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு போக சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க ஒருவேளை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்க வந்து திரும்ப பாடி கட் ஆகிற இடத்துல வந்து நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா நீங்களோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு பாருங்க. இந்த இடம் வந்து நீங்க வெளில வருவீங்க இல்லையா, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க எங்க வைப்பீங்க, ப்ரீவியஸ் இதுல வந்து இந்த இடத்துல இருக்கு கேண்டல் கரெக்டா. ப்ரீவியஸ் க்ளோசிங் எவ்வளவு, 8 ரூபாய் வந்து நீங்க பெர் ஷேருக்கு வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறீங்க. ஸோ உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பாருங்க 1:6. நீங்க இங்க வாங்கி திரும்ப இங்க தான் வந்து விற்கிறீங்க. உங்களோட ப்ராஃபிட் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வந்து நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. 51 ரூபா பெர் ஷேருக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுக்குது இந்த ஸ்டாக்கு ஆக்ஷன் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து வச்சு எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரேடிங்கை செட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது சம்பந்தமா எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கைட்லைன் தேவைப்பட்டாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க டைரக்டா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல அப்ளை பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீங்க பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க டைரக்டா வந்து இதுல உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல அப்ளை பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.